நாம் தயாரித்து வச்சுருக்கிற ஜீவாமிர்த கலவையை இன்றைக்கி 5வது நாள் நம்ம நாற்றாங்கல் வயலுக்கு இதை நம்ம இப்போ செலுத்த போகிறோம். இந்த ஜீவாமிர்த கலவை 5வது நாள் எவ்வளோ ஒரு நுண்ணுயிர் பெருக்கத்தோடு உருவாகிருக்கு பாருங்கள். அதோட நுண்ணுயிர்கள் எவ்வளோ ஒரு அருமையாக அது தயாராகிருக்குது. இதை நம்ம செலுத்துறதுக்கு முன்ன இதை நல்லா நம்ம கிளாக் வாய்ஸில் இதை நல்லா சொயிட்டி விட்டுவோம். அடுத்து நம்ம இந்த வெஞ்சுரி பைப்லைன் மூலம் இதை நேரடியாக நம்ம பைப்லைனில் போரில் செலுத்தி பைப்லைன் மூலமாக வயலுக்கு நாற்றாங்கல் வயலுக்கு அனுப்புகிறோம். இப்போ இந்த வெஞ்சுரி இல்லை வாட்டர் போகிறதுக்காக நம்ம நேரடியாக போவோம். அந்த வாட்டர் லைனை அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த ஓஸ் மூலம் அந்த ஜீவாமிர்த கலவை வாட்டரோடு கலந்து நமக்கு பைப்லைன் மூலம் நம்ம போருக்கு போய் சேரும். இந்த கலவை இந்த வெஞ்சுரி வழி மூலம்தான் நம்ம போருக்கு போகுது. நாம் தயாரித்து வைத்த ஜீவாமிர்த கலவை வெஞ்சுரி பைப்லைன் மூலம் எவ்வாறு கலந்து நம்ம பைப்லைன் மூலம் எப்படி நீரில் கலந்து வருது பாருங்கள். நீங்களே பார்த்துருக்கீங்க அந்த தண்ணி எவ்வளோ நேரமாக கிளறாக இருக்குங்க. அந்த ஜீவாமிர்தம் அந்த தண்ணியில் கலந்து போகும்போது அதோட நொதிப்புத்தன்மை எவ்வளோ ஒன்று பெருசு எவ்வளோ இருக்குதுங்கிறது பாருங்கள். இது நம்ம இயற்கையாக செய்யக்கூடிய நாற்றாங்கல் வயலுக்கு அந்த ஜீவாமிர்த கலவை போயிட்டு இருக்குது. நம்ம நாற்று வர்றதுக்குள்ளே ஒரு 2 முறை ஜீவாமிர்த கலவை நாற்றாங்கலுக்கு நம்ம செலுத்திடுவோம். இவ்வாறு ஜீவாமிர்த கலவையை நம்ம நாற்றாங்கல்லிருந்தே செலுத்தி வந்தோம்னா ஒரு நுண்ணுயிர் பெருக்கத்தோட நாற்று மிகுந்த வளர்ச்சியோடு வரும். நாற்றாங்கல் வயலும் நமக்கு எந்த ஒரு இடுபொருளும் இடாமல் நமக்கு இந்த இயற்கை இடுபொருள் மூலமே நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நம்ம நடுவு வயலுக்கும் நம்ம தொடர்ந்து ஜீவாமிர்த கலவை கொடுத்துட்டு இருப்போம். அமிர்த கரைசல் கொடுப்போம், ஜீவாமிர்தம் கொடுப்போம். இது நுண்ணுயிர் கலவைகளை கொடுக்கும் கொஞ்சம் மண்ணோட வளத்தை நம்ம கூட்டிகிட்டே இருக்கோம். மண்ணோட வளம் பெருகிட்டே இருக்கும். இந்த நீர் வழியாக போகும்போது இது இன்னும் அந்த மண் இன்னும் எல்லா இடமும் ஒரு சீராக பரவி அது ஏற்றுக்கிற ஒரு தன்மையை கொண்டுள்ளது. இது மாதிரி அனைத்து விவசாயிகளும் மண் வளத்தை கூட்டி மனித வளத்தை காத்து இயற்கையை நேசிப்போம், இயற்கையை காப்போம். நன்றி.